நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகம் நேரில் சென்று பொன்ராஜ் அவர்கள் மீது புகார் கொடுத்துள்ளார். அவர் பேசியது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காணொளிக்காக பேசியிருப்பார் என்று விட்டோம். ஆனா அதற்கு பிறகு ஒரு ஆடியோ ஒரு சேனலுடைய ஒரு நிருபர் போன்ல கேட்கிறாரு. என்ன சார் இப்படி சொல்லியிருக்கீங்களே, அது ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறீங்களா இல்ல மன்னிப்பு கேட்கிறீங்களான்னு கேட்டா, அதற்கு அவர் பேசிய விஷயங்கள் தான் மிகவும் மோசமா இருந்தது, அருவருப்பா இருந்தது. ஸோ ஒரு மனிதன் தன் மனதுல எந்த அளவுக்கு ஒரு அழுக்கு, ஒரு அருவருப்பை வச்சிருந்தா இப்படி பேச முடியும் அப்படின்றத அந்த ஆடியோல தான் நான் கேட்டேன். கடந்த பதிவு நான் போட்டிருந்த போது அந்த ஆடியோ நான் கேட்கல. கேட்டிருந்தா அதுலயே நான் இன்னும் நல்லா கேட்டிருப்பேன். இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புகார் அளித்து அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டது. அந்த மன்னிப்பு கூட மன்னிப்பா கேட்கல அவரு. நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. காயப்பட்ட பெண்ணை அப்படி பேசியிருந்தா மன்னிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒரு விளக்கம் வேற பெருசா ட்வீட் எழுதியிருக்காரு. அந்த ட்வீட் எல்லாம் நம்ம படிக்கணும்ன்றது இல்லை. ஏன்னா அவர் தான் மேல வீசப்பட்ட அந்த எதிரணிகளுக்கு ஆற்றக்கூடிய ஒரு கடமையா அவரு எதெல்லாம் சோசியல் மீடியால உலாவுதோ அதெல்லாம் எடுத்து பேசியிருக்காரு. முதல்ல அவர் திரும்ப அதுக்கு ஒரு காணொலி நேத்து அதே சேனல்ல பேசியிருக்காரு. என்னன்னா, இப்படி தவறா பேசக்கூடிய பெண்களை நான் திருத்துறேன். அது திருத்தக்கூடாதா? அத அவர் செய்யல, நான் செய்யறேன் அப்படின்றாரு. அவரே சொல்றாரு ரொம்ப தெளிவா அந்த காணொலியில, இந்த மாதிரி சேனல்கள் வீடியோ எடுக்கும்போது இந்த சேனல்களுக்கும் பொறுப்பு இல்ல. இதெல்லாம் போடணுமா, இதை போடக்கூடாது அப்படின்றது பொறுப்பு இல்லாம போடுறாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்த மக்கள் சந்திப்பு நடக்கும்போதுல இருந்து சொல்றேன், மீடியா லைவ் காட்டுறாங்க, எல்லாரையும் வீடியோ எடுக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க, பண்றாங்க அப்படின்னு நிறைய ஆர்வ மிகுதியில் இருக்கிறவங்க பேசக்கூடியதெல்லாம், இந்த நெகட்டிவா இருக்கக்கூடியதெல்லாம் மீடியா ப்ரொபகண்டா பண்ணுது. தாவேகாவை ப்ரமோட் பண்றதுக்கு, அவங்கள டிஃபேம் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுது. நல்லா கொடுக்கக்கூடிய பேட்டிகள் வெளியே வர்றது ரொம்ப ரேரா இருக்கு அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொன்னேன். தெளிவா பேசக்கூடிய, கொள்கையில பேசக்கூடிய, அரசியல் தெளிவா பேசக்கூடிய தெளிவான காணொலிகள் எதுவும் வர்றதில்ல. இந்த மாதிரி அறவே காட்டுத்தனமா சிலர் பேசக்கூடிய காணொலிகளை வம்படிக்குனாலும் ஹைலைட் பண்ணி, ஜூம் பண்ணி, அதை ஸ்லோ மோஷன் பண்ணி, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு இந்த மீடியாஸ் யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் வரைக்கும் நான் சொல்றேன், இவங்க பண்ணக்கூடிய இந்த வேலை அவங்களுடைய சுயலாபத்துக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் வீடியோஸை ட்ரெண்ட் பண்ணக்கூடிய வேலையை இந்த மீடியா செய்யுது அப்படின்றத நான் ஆரம்பத்துல சொன்னேன். அதான் பொன்ராஜும் சொல்றாரு. அதை சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ உனக்கு தெரியுதுல்ல பொன்ராஜ் அவர்களே, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக பேசுறாங்க. அவங்க மனசுல வக்கரம் கிடையாது, அவங்க மனசுல அழுக்கு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆர்வ மிகுதியில மைக்கு கேமரா பார்த்த உடனே ஏதோ பேசியிருக்காங்க, உளறிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்படி பேசுறவங்கள நான் விபச்சாரி தான் சொல்லுவேன் அப்படின்னு திரும்பவும் ஆணித்தரமா நான் அப்படிதான் சொல்லுவேன்னு நேத்து உட்காந்து விளக்க பேட்டி கொடுக்குறீங்க. உங்க விளக்க பேட்டியில நான் மன்னன்ல வருது நல்லா, அதை நான் பேசக்கூடாது. திரும்பவும் அந்த பெண்கள் அந்த மாதிரி கிடையாது. நீங்க உண்மையில முதல்ல விபச்சாரின்னு பேசுற வார்த்தையே தவறு, அதை பேசாதீங்க அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல வேற நாங்க திருத்துறோம். சரி, நீங்க இப்ப பேசுனது தவறு, எனக்கு தவறாப்பட்டது. அந்த பெண்கள் பேசுனது தவறுதான், அது தவறாப்படுதுமா, இப்படி பேசுறது தவறுமா, நீங்க இப்படிலாம் கலாச்சாரத்தை சீர்கெடுக்க கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி சொல்றதுக்கும் இப்படி எல்லாம் பேசுறவங்க விபச்சாரிகள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ உங்ககிட்டே வரேன், நீங்க இப்படி விபச்சாரிகளேன்னு பேசிட்டீங்க, எனக்கு உங்களை பார்த்தா கடுப்பாகுது, இப்படி பேசியிருக்காரு இவர் மேல எனக்கு கோபத்துல நான் உங்களை திருத்துறேன், புறம்போக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், திரு பொன்ராஜ் அவர்களே, உங்களை நான் திருத்தத்தான் இப்படி சொன்னேன், நீங்க கோச்சிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், இது ஏத்துக்குவீங்களா? இல்ல உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஒழுங்கா பொதுவெளியில பேசுடா அப்படின்னு நான் ஏதாவது வார்த்தைகளை போட்டு நான் பேசிட்டு உங்களை நான் திருத்தத்தான் சொன்னேன். அவர் பேசிய விதம் சரியில்லை, அவர் பேசிய வார்த்தை சரியில்லை, அவர் பேசிய தோரணை சரியில்லை, அதனால நான் அவரை திருத்தத்தான் இந்த வார்த்தைகளை பிரயோகித்தான் நான் பேசினா நல்லா இருக்குமா? ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி வக்கரமா நீங்க பேசி உங்களை அம்பலப்படுத்துனது மட்டும் இல்லாம, உங்களுக்கு பின்னாடி சிலர்லாம் இருப்பாங்கல்ல, இந்த திமுகன்னு விஜய் சொல்லிட்டாரு, அதனால நீங்க திமுக இல்ல 4 பேர் கூவிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற வாய்ங்கெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா திமுக தான், நாம் தமிழ்ல இருந்து வருது. இடுமாவனம் கார்த்தி பேசுறப்பல கம்முன் அவுட்பா, ஒரு வேட்பாளர் உங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க, அந்த தொகுதியில என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த தொகுதியில என்ன பேசுறீங்க, அந்த மக்கள் பிரச்சனை என்ன, அதை பத்தி 4 ட்வீட் போடுவாருன்னு பார்த்தா அது ஒரு ட்வீட் வந்தா 40 ட்வீட் விஜய் நோண்டிட்டே வருது. அதுலயும் அவர் பாருங்களேன்,
பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறு, வன்மையாக கண்டிக்க தகுந்தது. ஆனால் அதுக்காக விஜய் அவர்கள் அப்படின்னு அங்க போயிடுவான். சொத்தை தானே திங்கிற, இல்ல சொத்தை தானே திங்கிற. ஒருத்தரை விமர்சிக்கணும்னா நேரடியாக ஒரு அரசியல் செயல்பாட்டில் விமர்சிக்கணும். அதுலயும் அவனே இவனே ஒருமையில போட்டு எதையாவது முட்டா பையன் சைக்கோன்றது இப்படியே பேசி 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 நாம் தமிழர் அழிச்ச பெருமை இந்த 2 பேர் வரும். ஒன்னு இடுமாவனு கார்த்தி, இன்னொன்னு சாக்கடை முருகன். 2 பேர் வரும். போட்டுட்டு பொன்ராஜுக்கு முட்டு கொடுக்குறாப்புல. எப்படி முட்டு கொடுக்குறாப்புல? அப்படியே அடிச்ச மாதிரியே இருக்கணும், நாங்க பெண்களுக்கு பேசுன மாதிரியே இருக்கணும், அப்படியே பூசாத மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு அப்படி ஒரு முட்டு. எவ்வளவுதான்டா வாங்கினீங்க தெரியல. சரி, சாக்கடைக்கு வரும். சாக்கடை என்ன சொல்றாப்புல, அவன் கண்ணாடியை பார்த்து பேச வேண்டியது எல்லாத்தையும் கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். அவனையே அவன் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க கட்சிக்காரன் யாரையாவது நான் தனிப்பட்ட முறையில தாக்கி இருக்கேனா, எப்போவாவது பேசியிருக்கேனா, உங்களை பத்தி பேசியிருக்கேனா, குடும்பத்தை பத்தி பேசியிருக்கேனா, என் மனைவியை பத்தி பேசுறீங்களே, அடுத்தவர்கள் தலைவர்களுடைய மனைவிகளை பத்தி யாராவது பேசுவாங்களா, நான் பேசியிருக்கேனா? நீ பேசுனது பூராவே அதுதான். இது வரைக்கும் ரஜினி அவர்களை மேடை போட்டு நீ பேசின பேச்சு இருக்குதே, இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவனும் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. இல்ல திமுக அதிமுக எல்லாம் சொல்றாங்க, பழைய ஆளுங்கள்லாம் ஏதோ பேர் சொல்லுவாங்க, அவங்கலாம் மேடையில ஏறினாங்கன்னா எவ்வளவு ஆபாசமா பேசுவாங்க தெரியுமாலாம். அதையெல்லாம் பீட் பண்ணிட்டான் போது இருந்தாலும் அவ்வளவையும் பேசிட்டு நான் பேசணும்ன்றான். ரைட்டு. இப்ப நேற்று ராணிப்பேட்டையில அந்த வேட்பாளர் சகோதரி வந்து ஆபாசமா பேசி ஆபாசமா போட்டு ஒருத்தன் வந்து ட்வீட் போட்டிருந்தான். செருப்பை கழிட்டு அடிக்க வேண்டிய ஒரு ட்வீட் தான் அது. இந்த மாதிரி போட்டவன் எவனா இருந்தாலும் கண்டிப்பா செருப்புல அடிக்கணும். அவனெல்லாம் வந்து மன்னிப்பே கிடையாது. அவன் எந்த கட்சியானா இருக்கட்டும், தாவேகாக்காரனா கூட இருக்கட்டும், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுங்க, தப்பு கிடையாது, பாராட்டுறேன். ஆனா இந்த மாதிரி ஃபேக் ஐடிகள் போடுறதுக்கும் ஒருத்தன் உக்காந்து பொது வெளியில உக்காந்து உன்னை மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. என்னை எவ்வளவு பேர் ஆபாசமா திட்டுறாங்க தெரியுமா, எவ்வளவு பேர் கமெண்ட்ல கழுவுறாங்க தெரியுமா, உங்க குடும்பத்தை போட்டோ எடுத்து போட்டவெல்லாம் திமுக காரன். திமுக யூடியூப் சேனல் உட்காந்து இருப்பாங்க பேர் 3-4 பேர் தற்குறிங்க. அந்த தற்குறிங்க தான் உங்க குடும்பத்தை போட்டோவெல்லாம் எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இது யார் தெரியுமா, இது யாருடைய மனைவி தெரியுமா, சாட்டை திருமணம் யார் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னைக்கா நாங்க யாருன்னா பேசிருக்கோமா? தெளிவா இந்த ஐடி ஓப்பன் ஐடி பா, இவன் பேச காட்டி இவன் பேசுறான், இவன் ஒரிஜினல் ஐடியில இருந்து போடுறான், அவன் இந்த தப்பை பண்ணியிருக்கான், இதை பேசியிருக்கான், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. இல்லையா, ஃபேக் ஐடியை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு. இப்ப கொடுத்துருக்கீங்களே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடு. எந்த கட்சியில இருக்கிறவனா இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறவனை மன்னிக்கவே கூடாது. இதுல ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கணும். அதற்காக இவங்க பேசுனதெல்லாம் சரி அப்படின்னு நீ வர தெரியுமா, அங்கதான் நீ அம்பலப்பட்டு போற. நீங்க இதெல்லாம் கேட்கல, ஃபேக் ஐடியில 1000 பேர் இவ்வளவு பேச்சு பேசுறான், இவ்வளவு போஸ்ட் போடுறான், இவனெல்லாம் நீங்க கண்டிக்கல, அதனால பொன்ராஜ் பேசுறது ரைட்டு, நான் பேசுறது ரைட்டு. என்னன்னா, உன்னை விட அயோக்கியம் வேற யார் இருக்கா சொல்லு? உன்னை விட அயோக்கியம் யார் இருக்கா? இன்னொன்னு சொல்றேன், இந்த ஃபேக் ஐடி பேக்ரவுண்ட் ஓடுதுல, எனக்கு என்னவோ நாம் தமிழர் குரூப் மேல சந்தேகமா இருக்கு. இந்த மேல இருக்கிறாங்கல்ல, இந்த ஃபேக் ஐடி, ஒரு மீட்டிங்ல கூட ஒரு பெண் நிர்வாகி மேலே ஏறி மேடையில சொல்ற மேட்டர் ஏறி நின்றுக்கிட்டு, ஆளுக்கு ஒரு 10 போன் நம்பர் வாங்கிக்கோங்க, 10 ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, நான்லாம் விஜய்க்காகவே 2 ஐடி தனியா வச்சிருக்கேன், நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வகுக்கிற ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கும். நானும் இந்த மாதிரி அசிங்கமா பேசக்கூடிய சில ப்ரொஃபைல்லாம் போய் பாக்குறேன். கலைஞர் குடும்பத்தை பத்தியும் இல்லைன்னா வந்து நாம் தமிழரை பத்தியும் ஆபாசமா சித்தரிச்சு, அந்த புகைப்படங்களை சித்தரிச்சு வேற மாதிரியா வெறும் போஸ்ட் வெறும் அப்படியே தான் இருக்குது. டிபி மட்டும் விஜய் போட்டோ வச்சுக்க வேண்டியது, பேர் மட்டும் விஜய் பேர்ல வச்சுக்க வேண்டியது, இல்லைன்னா ஐடிவிங்னு விச்சர் வாலிஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. உள்ள ஃபுல்லா ஆபாசம் கட்டுக்கதைங்க போடுறது. இதுக்காக நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்க கூடாது? தாவேகா பேரை டேமேஜ் பண்றதுக்கு நீங்க ஏன் பண்ணிருக்க கூடாது? நீங்க சொன்னவங்க தானே மேடையிலேயே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்க, விஜய்க்காக மட்டும் 3 ஐடி வச்சிருக்கேன்னா, இதெல்லாம் நீங்க தானே பேசுறீங்க. யார் உருவாக்குறது இதெல்லாம்? அப்போ தாவேகாவில் நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், உங்க அண்ணன் இப்படி பேசிட்டாங்க, தலைவர் இப்படி பேசிட்டாங்கன்னு ஆர்வம் இதுல போய் கமெண்ட்ல திட்டுறது, இந்த போஸ்ட் போடுறது, கேப்ஷன் அசிங்கமா போடுறது, போட்டோ மாஃப் பண்ணி போடுறது, தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. தயவு செஞ்சு மேக்சிமம் அதை எல்லாரும் தவிர்த்துட்டாங்க. கொஞ்சமா மாறிட்டு வருது. ஆனா இந்த ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு திமுக காரன், பாஜக காரன், நாம் தமிழர்காரன் எல்லாரும் உட்காந்து அந்த இடத்துல அவர்களே மற்றவங்களை திட்டிட்டு இந்த விஜய் செய்யறாருன்ற மாதிரி போட்டுட்டு ரஜினி அவர்களை திட்டி ரஜினி ரசிகர்களை உசுப்பேத்தி விடுறது, ரஜினி அவர்களுடைய இது வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை திட்டி போட்டு அந்த டேக்கை வந்து வேற மாதிரி திருப்பி விடுறது, அஜித் அவர்களுடைய இது ப்ரொஃபைல் போட்டோவை வச்சுக்கிட்டு அவர் பேர்ல வந்து ஒரு இது பேஜ் வந்து ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல வந்து விஜய் திட்டுறது, ரஜினியை திட்டுறது, இல்லைன்னா கலைஞர் அவர்களை திட்டுறது,
இந்த மாதிரி ஃபேக் ஐடி வேலைகள்லாம் நிறைய நடக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்காம இல்லை, ஒன்னொன்னுத்தையும் பார்த்து ஒரு ப்ரொஃபைலையும் யார் இவன், இவன் என்ன போட்டிருக்கான், இவன் உண்மையிலே ஆத்தென்டிகேட்டடா, இவனுக்கு எங்க லிங்க் இருக்கு, உனக்கு எனக்கும் தெரியாது. சைபர் கிரைம்ல கொடுத்து அவன் கண்டுபிடிச்சி செருப்பால் அடிக்க போறாங்க, தூக்கி உள்ள வைக்க போறாங்க. தூக்கி உள்ள வைக்கட்டும்ன்றேன். இந்த மாதிரி போடுறவன் எங்க இருந்தாலும் அவனை தூக்கி உள்ள வைங்கன்றேன். இது என்னடா கலாச்சாரம்? இவனுங்கெல்லாம் பேசுறாங்க, அதுக்காக நான் பேசுறது கரெக்ட்னு பேசுறது என்னடா கரெக்ட்? எனக்கு புரியல. இந்த சாக்கடை முருகன் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றான். பொன்ராஜ் பேசுறது என்ன தவறு, என்ன தவறு? அந்த பெண்கள் எல்லாம் பேசுனாங்கல்ல, எங்கேயாவது எனக்கு இன்ன வரைக்கும் கிளியரா புரியல. ஒரு காணொலி பார்த்தேன், எனக்கு என் கணவரை விட விஜய் அவர்களை பிடிக்கும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இது இயல்பா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். எனக்கு கணவரோட இந்த நடிகரை பிடிக்கும், இதெல்லாம் ரொம்ப காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம். இன்னைக்கு அது காணொலியே வெளியே வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப இலக்காரமா தெரியுது. ரெண்டாவது, நான் இத்தனை வருஷமா அவரை லவ் பண்றேன் அப்படின்னு பேசுற வீடியோ எங்கேயாவது நாங்க அண்ணனாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், மனைவியாவும் இருப்போம்னு சொன்ன காணொலி ஏதாவது இருக்கா? நான் பார்க்கல. அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி ஆர்வ மிகுதியில அந்த ஆர்வ கோளாறுகள் பேசுற வேலைய இந்த மீடியா போட்டதெல்லாம் மீடியா உங்களுக்கு கொஞ்சோண்டாவது இங்கீதம் இருந்தா இந்த மாதிரி எடுத்து அவங்களை ட்ரிகர் பண்ணி பேச வைக்கிறோமே, எந்த கிரௌட்ல எப்படி எடுக்கிறாங்க? நான் ஏன் சொல்றேன் தெளிவானா, என்னைய பேட்டி எடுத்திருக்காங்க நிறைய கூட்டங்கள்ல, மாநாட்டுல என்ன பேட்டி எடுத்திருக்காங்க, ஒரு சேனல்ல வந்தது கிடையாது. தெளிவா பேசின எந்த வீடியோவும் எந்த பேட்டியும் வெளியே வந்தது கிடையாது. எவ்வளவு பேர் தெளிவா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில சேனல்ஸ் ஏதாவது இருந்தது, அவனுக்கு ஏதாவது பசங்க ஏதாவது கிரியேட் பண்ணாங்க, அவனுங்க போடுவாங்க அந்த வீடியோஸை, தெளிவா பேசுற வீடியோஸை. இந்த மாதிரி சேஷ்டை பண்றது, அந்த ஆர்வ மிகுதியில எதையாவது உளர்றது, இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க போட மாட்டாங்க. இதை போட்டு இதை பப்ளிசிட்டி பண்ணி இது இந்த கலாச்சார சீர்கேடை ஊர் ஃபுல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறது இந்த மீடியாஸ். எதை போடணும் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ற மீடியா, நீங்க இதை போடக்கூடாதுன்னு தான் போட்டுக்க மாட்டீங்க. இதை கொண்டு போட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குரூப் எல்லாம் பாருங்க, இந்த பெண்கள்லாம் பாருங்க, இப்படிப்பட்டவங்க, இவங்களை நீங்க எப்படி வேணா சித்தரிச்சு பேசலாம். செந்தில்வேல் பேசுவாரு, நயன்தாரா பின்னாடி எப்படி உங்க அண்ணனும் அப்பாவும் ஓடினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அப்ப நயன்தாரா பின்னாடி நீ எதுக்கு ஓடுவ? நமிதா பின்னாடி நீ எதுக்கு ஓடுவ? இப்படி பேசிட்டு மேடையிலேயே அமைச்சர்கள் பேசுற பேச்ச பாத்தீங்கல்ல, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு அமைச்சர் பேசினாரா? சூப்பர்ல, அது அருமை இல்ல? வரவேற்கிறீங்கல்ல? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, எங்க குடியார குமரன், இவர் செந்தில்வேல் பேசுனதுக்கு அப்படியே அவர் வேற அதே மீனிங் தான், ஆனா அவர் வேற வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. காம வெறியில ஓடுறாங்க பின்னாடின்னு. அன்பில் மகேஷ் அண்ணன் அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்போ தஞ்சாவூர்ல ஒரு தம்பி அடிபட்டு மருத்துவமனையில் இருந்தார், போய் பார்த்தார். அவர் இறந்துட்டார், போய் பார்த்தார். கண்டிப்பா தாவைக்கள் யாராவது போய் பார்த்துருக்கணும். கண்டிப்பா தாவைக்கள் கண்டிப்பா யாராவது போய் பார்த்துருக்கணும். பார்க்கலன்னா அது அவங்க தவறு. அவங்க இதை தொடர்ந்து தவற செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளவு உயிர்கள் இங்க இந்த அரசுடைய அலட்சியத்தினால போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். போன மாசம் நான் சொன்ன 2 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு அரசு பேருந்து டயர் வெடிச்சு எதிரில் வந்த 2 கார் மேல ஏறி 9 பேர் உயிரிழந்தாங்க. அன்பில் மகேஷ் போய் பாத்தீங்களா? அமைச்சர்கள் போய் பாத்தீங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் பாத்தீங்களா? ஏன் பார்க்கல? அதே மாதிரி 43 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, போய் பாத்தீங்களா? 2 வயசு குழந்தை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான் உன் கட்சிக்காரன், போய் பாத்தீங்களா? இப்போ கழிவறை இல்லாம ஒதுங்கின ஒரு பிள்ளை காணாம போச்சு, ஒவ்வொரு புதர்லயும் போலீஸ் லைட்டா போட முடியும்னு கேட்கறான் ஒருத்தன். அந்த உயிர் போச்சு, அந்த இடத்துல போய் பாத்தீங்களா? எல்லாமே உயிர் தானே. இது தவறா? ஆமா தவறு. பின்னாடி வரக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு, அதை மீறி நீ பின்னாடி வரணும், அது தவறு. இதை நிறுத்தணும். யார் நிறுத்தணும்? காவல்துறை. எதுக்கு நாங்க பர்மிஷன் கேட்டு எல்லாத்தையும் பண்றோம்? சரி, ஓகே, இது திரும்ப திசை மாத்துவீங்க. நான் கேட்கிறேன், எல்லா உயிர்களும் இங்க அரசு அலட்சியத்தினால போய்கிட்டு இருக்கு, காவல்துறை அலட்சியத்தினால போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கலங்காதவங்க இங்க மட்டும் போறாங்கன்னா என்ன உள்நோக்கம்ன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தன்னை பத்தி அவ்வளவு அவதூறு பேசும்போது சைலண்டா இருந்துட்டு, தன் குடும்பத்தை பத்தி பேசும்போது கூட சைலண்டா இருந்துட்டு, இன்னைக்கு தன்னுடைய ரசிகர்களை, தொண்டர்களை, பெண்களை ஆபாசமா பேசுறாங்களேன்னு சொல்லி இங்க ஒருத்தர் டிஜிபி ஆபீஸுக்கு நேரடியா போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இது சீரியஸ் இஷ்யூ, இதை தொடர்ந்து செய்வாங்க, இதற்கப்புறம் தேர்தல் வரைக்கும் இவ்வளவு இதை விட ஆபாசங்களை செய்வாங்க, இதை நிறுத்தணும்னு போய் நிக்கிறான் தெரியுமா அவன் தலைவன். நீங்க என்ன பண்றீங்க? விஜய் கூட்டத்துல என்ன நடக்குது, விஜய் கட்சியில என்ன பிரச்சனை நடக்குது, அவங்களுக்கு என்ன பேசலாம், அவங்களுக்கு என்ன ஆறுதல் கொடுக்கலாம், அவங்களை எப்படி கட்சிக்குள்ள கொண்டு வரலாம், இல்ல அதை எப்படி அவங்களுக்கு நெகட்டிவா திருப்பலாம்,
அப்பாவெல்லாம் பேசுறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதி 2, 3 கட்சியில இருந்து மாறி வந்திருக்காரு. ஒரு 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 சபாநாயகரா இருக்கிறாரு. அவர் பேசுறாரு, ஒரு ஒரு வழக்கு விசாரணை இருக்கக்கூடிய வழக்குல ஒருத்தர் மேல அக்யூஸ் பண்றோமே, அதுவும் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது அப்படின்றது கூட தெரியாம வாய் கூசாம வாய்க்கு வந்ததெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாய் கூசாம. இதெல்லாம் எங்க போய் முடிக்க போறீங்க? இதெல்லாம் புரியல. இந்த தேர்தல் அரசியலுக்கு ஒருத்தன் வந்துடக்கூடாது. அவன் வந்துட்டா அவனை ஒண்ணு நம்ம கூட இருந்தணும், இல்லைன்னா அவன் எதிரில் நிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு இவ்வளவு அடிக்கிறீங்களே. அவனை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. அவனை போட்டு இவ்வளவு அடிச்சு, இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குன்ற காரணத்துக்காக இவ்வளவு போட்டு அடிக்கிறீங்கல்ல, கண்டிப்பா விழுந்து வரணும். இந்த முறை என்ன நடந்தாலும் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த களத்துல நின்று விஜய் விளையாடணும். இவர்களை தோல்விக்கணும். இப்ப செய்யற அரசியல்லாம் அரசியலே இல்லை. நானுமே சொல்றேன், இப்ப செய்யற அரசியல்லாம் அரசியலே கிடையாது. உண்மையான அரசியலை கையில எடுத்து களத்துல நிக்கணும். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மேடைகள்ல சீமான் அண்ணன் பேசும்போது கீழே 2 பெண்கள் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையே, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன், அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா நாம் தமிழர் மேடைகள்ல நீங்க எல்லா மக்கள் பிரச்சனையும் பேசினாலும் நியூஸ்ல காட்ட மாட்டேங்கிறான். இவ்வளவு பேசுறேன்னா அதை காட்ட மாட்டேங்கிறாங்கல்ல, உன்னை என்ன பண்றீங்க? டிகராகி டப்புன்னு விஜயை போட்டு 4 அடி அடி, தாவேக்காவை போட்டு 4 அடி அடி. கரெக்டா நியூஸ் அதை மட்டும் காட்டுறான். நீங்க சொல்றது உண்மை. நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன்டா, அதுல இந்த 30 செகண்ட் தான் வீடியோ வெளியே வந்திருக்கு. மிச்சம் 1 மணி நேரம் வீடியோ எங்கடா போச்சு? ஏன்டா காட்ட மாட்டேங்கிறான்? இதை பேசணும். அவன் காட்டணுன்றதுக்காக நீங்க விஜய் திட்டக்கூடாது. இதுதான் நீங்க உங்க 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 கொள்கையில இருந்து அப்படியே தவறி போறீங்க. கொள்கை இல்லாத கூட்டம், அரசியல் பேசல, என்ன அரசியல் பேசிட்டாருன்னு சாட்டை முறைக்கு வீடியோ போடுவான். அரசியல் பேசினாரா, மண் கொள்ளையை பத்தி பேசினாரா, இங்க நடக்கிற ஊழலை பத்தி பேசுறேன், எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்காரு. எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா பேசுனதே நீ பேசலன்னு கொள்கை தலைவர்கள் வச்சு கொள்கையில தெளிவா சொல்லிட்டாரு. கொள்கை இல்லாத கூட்டம் தற்குறியும் உனக்கு என்ன விமர்சனம் பண்ணாலும் தானே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு. நீ இந்த தேர்தலில் என்ன நடந்தாலும், இந்த தேர்தல்ன்றது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். இது பலருக்கு ஆரம்பம். செஞ்ச தவறுகள், செஞ்ச பிரச்சாரங்கள், இதெல்லாம் எங்க கொண்டு போய் உங்களை மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். பொன்ராஜ் அவர்களுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லணும். நீங்க பேசின பேச்சுக்கு உங்களை ஆதரித்து வரக்கூடியவர்கள்லாம் தோல்வி உரிக்கப்படுகிறார்கள். எவன்லாம் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு பேசிட்டு இருக்கானோ அம்பலப்பட்டு நிக்கிறான். இதுவே வேற யாராவது தாவேக்கால இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி இருந்தாலோ நடந்திருந்தாலோ மாதர் சங்கம் வரும், திமுக மகளிர் அணி வரும், முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க, MP கனிமொழி வருவாங்க, அப்புறம் இவங்க திமுக கட்சி ஆர்ப்பாட்டம் நடக்கும், பாஜக இருந்து ஒரு குரூப் குதிக்கும், எல்லாம் குதிக்கும். யாரும் வாங்கி தரல இன்னைக்கு. புரியல. ஸோ என்னுடைய ஆதங்கங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டேன். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த தயவு செஞ்சு கருத்துக்களை வைங்க. என் பதிவுல இது வரைக்கும் ஆபாசமான கமெண்ட்டுகளோ, என்னை திட்டியோ எந்த கமெண்ட்ஸும் வர்றது கிடையாது. ஏன் தெரியுமா? என் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய பதிவுகள்லாம் பார்க்குறேன், நீ எந்த அளவுக்கு அந்த டீசென்சியை மெயின்டைன் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னோட வியூவர்ஸும் உன்னுடைய கமெண்ட் செக்ஷன்ஸும் டீசெண்டா இருக்கு. அப்படியே ஆபாசமா வந்தாலும் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணி 4 பேர் கத்துறது கிடையாது. உன் லிமிட்ல நீ கரெக்டா இருக்க. தவறாக ஏதாவது கமெண்ட் வந்ததுன்னா நீ அதுக்கு ரிப்ளை போட்டுடுற. அதனால அது முடிஞ்சிருது. ஸோ ரொம்ப டீசெண்டா மெயின்டைன் பண்றேன். எந்த காரணத்துக்காகவும் இந்த டீசென்சியை விட்டு போயிடாத அப்படின்னு என் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. உன் பதிவுல அவ்வளோ ஆபாசங்கள் வருதுன்னா நீ பேசுறது அவ்வளோ ஆபாசம். உன்னுடைய விமர்சனங்கள் நேர்மையா சரியா இருந்தது அப்படின்னா சரியான கருத்துக்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸா வரும். நீ கமெண்ட்ஸ் வரணும், வியூஸ் வரணுன்றதுக்காகவே ஆபாசத்தை அள்ளி வீசுன அப்படின்னா அப்படிதான் வரும். என்ன பண்றது? இங்க எல்லாருமே அப்படியே அறிவாளிகளோ இல்ல அரசியல் தேர்ந்தவர்களோ பெரிய சாக்ரட்டிஸோ இல்ல அரிஸ்டாட்டிலோ கிடையாதுல்ல. எல்லாரும் இப்பதானே கத்துக்கிறாங்க. இப்ப ஏதோ புதுசா விஜய் அவர்களை உருவாக்கி விட்ட கும்பல் மாதிரி சொல்றீங்க. 20-25 வருஷமா இதே சாக்கடையில ஊறி வந்த மக்கள் தானே. கொஞ்சமாவது இருக்குமா இல்லையா? கொஞ்சமா தான் மாறுவாங்க. பாப்போம். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.